5 மினிட்ஸில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு பார்த்துடலாமா? இதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, சின்ன லெமன் சைஸ் புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. சைட் டிஷ்க்கு மெயின் டிஷ் இல்லாமல் எப்படி, நான் கூட இட்லியும் செய்ய போகிறேன். வாங்க செஞ்சுடுவோம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். இந்த ரெசிபி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஆஃபீஸ் கோயிங் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சோ அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். அகெயின் அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்ச புளியும் சேர்த்து வதக்கிடலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச தக்காளி அண்ட் வெங்காயம் அண்ட் புளி 3த்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அது இன்னும் சுவையாக இருக்கும். சைட் பை சைடு நம்மளோட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி தொக்கும் சுண்டிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இட்லியோடு வச்சு சாப்பிட அல்டிமேட் காம்பினேஷனாக நம்மளோட குயிக் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.